பிள்ளை ஆக்கங்கட்ட கூவ மொபைலில் நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா, நம்ம எல்லோரும் தெரிஞ்ச தங்கமயில் ஃபேமிலி, இலாகாய ஃபேமிலி அண்ணன் இளவரசனே. உங்களுக்கு தான் இந்த பதிவு. இளவரசனே, நான் பார்த்தேன் உங்கள் வீடியோ பார்த்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குழந்த வந்து உங்களுக்கு இப்போ வீடியோ கால் பண்ணுச்சு, அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படி அழுகுறீங்க, அதுக்கு மேலே குழந்த அழுகுது. நான் என்ன கேட்குறேன், இந்த வயசில் அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு தனியாக பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு இது வேணுமா உங்களுக்கு? அந்த குழந்தைய நீங்கள் ஏன் பிரிஞ்சு போகிறீங்கண்ணே? அவ்வளோ எனக்கு கஷ்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த வயசில் அந்த குழந்தை என்ன பண்ணும்? நான்லாம் வந்து ஒரு நேரத்தில் என் குழந்தையெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் வேலை தேடி பொழப்பு இல்லாமல் நான் ஊர் ஊராக நான் அலைஞ்சேன். என் பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஊர் ஊராக நான் அலைஞ்சேன். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அவ்வளோ இது பண்ணேன். அதே மாதிரி தண்டனை உங்களுக்கு தேவையா? நீங்கள் வந்து தங்கச்சி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ வேண்டியது என்ன? குழந்தைய பிரிஞ்சு என்ன வாழறீங்க? அந்த குழந்தைக்கு அன்பு பாசம் கிடைக்கிறது இந்த வயசில் தானே. பச்சை குழந்தை, அதுக்கு என்னென்ன தெரியும்? நீங்கள் மருமம் கூட சேர்ந்து சந்தோஷமாக எல்லாரும் கூட தங்கச்சி கூட சேர்ந்து வாழணும். பிடிக்காதீங்க, சந்தோஷமாக வாழுங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், இந்த குழந்தைக்கு எதாவது தேவை அப்படின்னா பெற்ற தாய் தாப்பா அந்த 2 பேரும் தான் வாங்கி கொடுக்கணும். தாய் மட்டும் வாங்கி கொடுக்கக்கூடாது, பெற்ற தகப்பனும் வாங்கி கொடுக்கணும். அதுதான் நல்ல தந்தைக்கு ஒரு அடையாளம். அதே மாதிரி உங்களுக்கு யூடியூப்பில் அண்ணன் நல்ல ஒரு தொழில் கொடுத்துருக்கான், வருமானத்தை கொடுத்துருக்கான். நீங்கள் இப்போ சொந்தமாக பிஸ்னஸ் கூட பண்ணுவீங்க, அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தங்கச்சி கூட சேர்ந்து வருமம் கூட சேர்ந்து தான் இங்கே வாழணும். அந்த குழந்தை அழுகிறது எனக்கு வேதனையாக இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் அழுகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது இளவரசனே. அதனால் என்னோடய கருத்தை நான் சொல்லிட்டேன். தவறாக தான் மன்னிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அட்வைஸ் தான் நான் பண்ணுறேன், அட்வைஸ் மட்டும் தான் நான் பண்ணுறேன், மற்றபடி நான் வேறு எதுவும் பண்ணலை. நீங்கள் சேர்ந்து சந்தோஷமாக வாழணுங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. எல்லாரோட கருத்து அதுதான். குடிக்காதீங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான். குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க, தங்கச்சியை பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ரைட் நண்பர்களே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.